நம்ம ரெடில்ஸ்ல இப்ப எந்தெந்த கடலாம் ஓப்பன்ல இருக்குன்னு தெரியுமா? அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா பார்த்து சேஃபா வாங்க. அண்ட் உங்க வீட்டு பக்கத்துல எங்கெங்கெல்லாம் தண்ணி நிக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே எல்லாருமே மீன் பிடிக்க போயிட்டாங்க. அண்ட் மழை பெஞ்ச டைம்லயும் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. மழை பெஞ்சாலே இது ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு நிறைய பேருக்கு. ரெடில்ஸ்ல பூ கடை திறந்திருக்கு, சாப்பாடு கடை திறந்திருக்கு, பெட்ரோல் பங்க் திறந்திருக்கு, பஸ் எல்லாம் மூவிங்ல தான் இருக்கு. மீதி எல்லா கடையும் 10 மணிக்கு மேல ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்களோ மறக்காம ரெடில்ஸ்ல இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலையிலேயே கூட்டம் அள்ளிட்டு இருக்கு கோயில்ல. அண்ட் அது மட்டும் இல்ல, ஆதித்யன்ல இருந்த ஒரு பேரிகார்டை கூட காணோம். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா இல்ல காத்துல பறந்து போயிடுச்சான்னு தெரியல. கரெக்டா நவம்பர் 30ஆம் தேதி உங்க வீட்டாண்ட எப்படி மழை பெஞ்சதுன்னு மறக்காம நம்ம ரெடில்ஸ்ல இருக்க மக்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க. புழல் டேம்ல தண்ணி இன்னும் ஃபுல் ஆகல, அதனால அது ஓபன் பண்ணல. அண்ட் பாலவாயில் சிக்னல் இப்போதைக்கு ஒர்க் ஆகல, அதனால சிக்னலை கிராஸ் பண்ற எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. மொன்னிமாநகர் டு பாடலூர் போற எல்லாருமே ஹைவேஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்ல சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணுவீங்க. சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பாதி அளவுக்கு மேல தண்ணி இருக்கு. வேணா சப்வே வழியை யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அண்ட் யாருமே சர்வீஸ் ரோட்ல போயிடாதீங்க.